I feel immense pleasure to welcome you all the Ignite Kids Talent Research Competition 2020. Every year, our school conducts this competition in a successful way. We are very proud to say that even though we are in this pandemic situation, this year also we conduct this storytelling competition from UKG to 2nd standard. First, we thank our senior principal for arranging this academic classes as well as co-curricular. We are happy that we received a very good response from the parent as well as our lovable kids for their fabulous performance. Wow! When I first started to listening the stories, I thought it was a cute idea. Students came up with their own stories or traditional stories. The way they presented was fantastic. This competition is done to encourage the students to develop their speaking skills and build their confidence level. In the storytelling competition, so many kids are participated. All the kids have given their best. But unfortunately, we are in the situation to select only 3. We selected the winners based on the pronunciation, the action, the concept and the moral of the story. So dear kids, winning is not important, but participating is very important. It gives you confidence to face all situations. So don't lose your hope. I once again congratulate all the participants as well as the prize winners on behalf of the school management. Don't see others doing better than you beat your own records every day, because success is a fight between you and yourself. Okay, bye. Have a nice day. I am Dashini, UKG C. நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போறேன். புறாவும் எறும்பும். நிறைய மரம், நிறைய செடி நிஷா. அந்த புறா ஆடி நிஷா. ரொம்ப வேணுனால ஒரு எறும்பை ஆத்தங்கரைக்கு போச்சா தண்ணி குடிக்க. தண்ணி குடிக்க போன எறும்பு அந்த ஆத்திருக்கல்ல ஒரு நிமிஷம் ஒரு காப்பாத்துன்னு கத்தி. மரத்து மரத்துல புறா அச்சோ எறும்புக்கு ஆபத்துன்னு ஓசிச்ச ஆரம்பிச்சிச்சா. மரத்து மரத்துல இலக்கிய போட்டு மேலே ஏறிக்கும் சொன்னிச்சா. எறும்பு தண்ணியை விட்டு தலைக்கு வந்துருச்சா. இருக்குல்ல அந்த வேட்டைக்காரன் வந்தான். புறாவை பார்த்து இந்த புறா சூப்பரா இருக்குது நம்ம எடுத்து போனால ஓசிச்சான். அச்சோ புறா ஆபத்துன்னு பார்த்து ஓசிக்க ஆரம்பிச்சிச்சான். அப்புறம் உடனே அவன் காலவே கறிக்கார. அவன் ஐயோ என்னை காப்பாத்துந்தேன்னு கத்த ஆரம்பிச்சானா. அப்புறம் புறா பறந்து போய் எறும்புத்த ரொம்ப நன்றின்னு சொன்னிச்சா. 2 பேரும் ஒத்தினியா இருந்தாங்களா. நம்ம என்ன கத்துக்கணும்னா மற்றவங்களுக்கு உதவி செய்யணும். நன்றி மிஸ். வணக்கம். என் பெயர் கே கனிஷ்கா. நான் யூகேஜி ஆ பிரிவில் படிக்கிறேன். நான் இப்பொழுது சிங்கமும் மாடுகளும் கதை சொல்ல போகிறேன். ஒரு பெரிய காட்டுல சிங்கமும் மாடும் பாண்டு நின்றுதா. அந்த மாடுகள்லாம் புல்லு சாப்பிட்டு நின்றுதான். அந்த சிங்கம் வந்துச்சா. அந்த மாடுகளும் சாப்பிட பார்த்துதான். எல்லா மாடுகளும் குத்தி குத்தி அனுப்பிச்சேன். பசி விட்டுட்டான். அப்ப ஒரு நரி வந்து சிங்கத்துக்கிட்ட சிங்கம் நாம
தனித்தனியா பிரியலனா கொஞ்சம் தான் கிடைக்கும் சொல்லிட்டான். அப்புறம் அந்த மாடுகள்லாம் நதி சொன்ன பேச்சு கேட்டு தனித்தனியா போய் புல்லு சாப்பிட்டு இருந்துதான். அப்ப அந்த சிங்கம் வந்து ஒரு மாடை கடிச்சு தின்னுட்டான். அந்த நதிக்கும் கொடுத்துறான். நதியும் சாப்பிட்டுறான் மாடை. அப்புறம் மாடுங்கெல்லாம் நம்ம ஒன்னா இருக்க வேணாம் சொல்லிட்டான். தனித்தனியா இருக்க வேணாம் சொல்லிட்டான். ஒரு எல்லா மாடும் ஒன்னா இருந்துதான். ஒன்னா புல்லு சாப்பிட்டு நின்றுதான். அப்ப அந்த சிங்கம் வந்து ஒரு மாடு கடிக்க வந்துடும். எல்லா மாடும் குட்டி குட்டி அனுப்பிட்டா தட்டி விட்டுட்டான். இந்த கதை ஒரு கருத்து ஏதாவது தெரியும். கோடி வந்தா கோடி நன்மை. சத்தமா சொல்லு. கூடி வந்தா கோடி நன்மை. வணக்கம். குழந்தையை காத்தை கீரி. ஒரு நாள் ஒரு விவசாயி ஒருத்தவன் வாழ்ந்து வந்தான். வயலுக்கு அருகிலே வீட்டை கட்டினான். வீட்டை கொண்டான அடிக்கடி பாம்பு வந்து எட்டி பார்த்தது. எட்டி பார்த்தோன்னு யோசிச்சான். ஒரு கீரையை வளர்த்தான. பாம்பு பயந்து ஓடிடும் சொல்லிட்டு கீரை வந்து வளர்த்தான். வளர்த்தோன்னு கொஞ்சம் காலம் ஆயிடுச்சு. அன்னைக்கு கல்யாணம் ஆகி குழந்தையும் பிறந்துடுது. குழந்தை பிறந்தோன்னு ஒரு நாள் வந்து விவசாயியோட மனைவி வந்து வீட்டு இருக்க பக்கத்திலே கொலைக்கரைக்கு வந்து தண்ணி எடுக்க போயிட்டாங்க. தண்ணி எடுக்க போயிட்டு அந்த நாளில் பார்த்து பெரிய பாம்பு ஒன்று வந்தது. வீட்டுக்குள்ளார பூந்துச்சு. பூந்தோடனே இந்த கீரி வந்து பார்த்துச்சு. பார்த்தோன்னே கீரிக்கும் பாம்புக்கும் பலத்த சண்டை நடந்துச்சு. சண்டை நடந்தோடனே அது வந்து கடிச்சு சாகடிச்சு. சாகடிச்சோன்னு ரத்த வெளியே வாயில ரத்தத்தோட வந்து வெளியே வந்து போகுது. அந்த நேரத்துல தான் மனைவி வந்து வர்றாங்க. தவறா புரிஞ்சுக்கிச்சு. நம்ம குழந்தையதான் சாகடிச்சுட்டு தவறா புரிஞ்சிச்சு. அதனால வந்து உள்ள வந்து பார்த்தான்னா அன்மேட்டு வந்து சாகத்துக்கு ஒரு வயதுல இருக்க பானை வந்து கீழே போட்டுட்டு பெரிய கோல் எடுத்து வந்து அடிச்சுட்டு உள்ள வந்து பார்த்தான்னா குழந்தை வந்து விளையாட்டுருக்கு. கீழே பார்த்தான்னா பாம்பு வந்து செத்து போய் கிடக்குது. அதனால உள்ள வந்து பார்க்காம இது பண்ணதுனால சிந்திச்சு செயல்படல. பையன்தான் எப்பயுமே கெட்ட பையன். வாட்டர் பாட்டில் வச்சு தண்ணியெல்லாம் வேஸ்ட் பண்ணுவேன். ஃப்ரெண்ட்ஸ் மேல அடிப்பான். அப்போ மிஸ்டாரிட்டி பார்த்து தண்ணி வேஸ்ட் பண்ணக்கூடாது சொன்னாங்க. நான் புரிஞ்சிக்கவே மாட்டான். அப்போ ஒரு நாள் அவங்க மிஸ்டாரிட்டி ஸ்கூலுக்கு மிஸ்டாரிட்டி பீச்சுக்கு இட்டுன்னு போனாங்க.
அப்ப தண்ணி வச்சாங்க ஃப்ரெண்ட்ஸ் மேல அடிச்சு விளாட்டான். எந்த தண்ணி? வாட்டர்பால்ஸ்ல இருக்க தண்ணி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மேல அடிச்சுட்டா. அப்ப தண்ணி தாகமா எடுத்துது. அப்ப தண்ணி தாக்குன்னு குதிச்சா. தண்ணியே கிடைக்கல. விஸ்தாரத்தி பார்த்து அப்ப அவனுக்கு தண்ணி குடிச்சிட்டு நன்றின்னு சொல்லிட்டு அவன் வந்து குளிக்கிறதுக்கு அப்புறம் குதிக்கிறதுக்கு சமைக்கிறதுக்கு பாத் பண்ணிருக்கு. ஓகே, அதுக்கெல்லாம் குளிக்கிறதுக்கு தண்ணி யூஸ் ஆகுதா? சொல்லுங்க. தண்ணி யூஸ் ஆகுதா? தண்ணி யூஸ் ஆகுதா? அதனால தண்ணியை வேஸ்ட் பண்ணவே கூடாது. வெரி குட். Thank you. Morning to everyone. My name now I am going to moral story of the gift of honesty. Long time ago, in a village, lived a painter named Jack. Jack was very honest man. But since he was a poor man, the entire day of hard work would only provide him 2 meals a day. One day, a landlord called him for a bath. He wanted to paint his boat, and the boat should be finished today itself. Jack said, "Okay, sir, I will finish the work today itself." Then the landlord asked Jack, "How much you did charge for this work?" He said, "Generally, I will ask 1,500 bucks for this work. You have to decide." Jack started painting the boat. Suddenly, he noticed a hole in the boat. If I paint this without fixing the hole, it will sink. So, first he blocked the hole and finished the painting. After seeing his hard work, landlord said, "You have done a commendable work. Do me a favor. Will you collect your pay tomorrow morning?" The family now went for sightseeing a day after work. Later in the evening, the vacation inquired his family members. He got shocked and said there was a hole. Landlord got upset. Suddenly, his family members returned happily. He called Jack in for his wonderful Jack and gave him 6,000 bucks to him. He asked, "Why you have
story, the moral is, if you work hard. First one, in this story, moral of story. Moral of the story, we should work hard and dedicate to our work with honesty, so that it will be prized by everyone. Thank you. Hello, my name is Modu. Now, I am happy good morning. Happy good morning. My name is Mubina. I am taking a UKG A section. I am going to story. From a dog or from a magic hand. That day, one day the egg. Every day, I mean, not saying the golden egg, the farmer and his family become very rich. The farmer's wife was very beautiful. Who is an impatient? She was not about what she happy. With one day, a day, she thought that there were other seeds and wished to add all of them at home. Well, after the husband to eat the ham and take the eggs, but the farmer now did not add the dishes. One day, when the farmer away from the house, the giddy wife cut an open tomato from hand. Hello! There was no eggs. Instead, the dummy and sent the hand. Who is Lady? And cat and giddy. Her and this toy hair and their jaws. Moral. Gideon has been this. Thank you very much. Be home, be safe. Bye. என் பேர் மித்து UKGB. நான் கதை சொல்ல போறேன். ஒரு ஊர்ல ஒரு புறாவும் இருந்துச்சா. ஒரு நாள் அங்க எறும்பு பசியோட இருந்துச்சா. அவனும் கழுத்து போகமா போயிச்சா. சாப்பிட போச்சா. ஒரு கீழே குனியும் போது போய் தப்புன்னு கீழே விழுந்துட்டா. அவனும் அடிச்சா. அவன் புறாவும் பார்த்துச்சா. எல்லாரும் கிச்சு போட்டுட்டா. அப்புறம் புறாவும் ஒரு எறும்பு ஒரு புறா எறும்பு ஏறிட்டான். அவனே வெளியே வந்துட்டான். அப்புறம் புறா எறும்பு தண்ணி சொல்லிச்சா. ஒரு நாள் கழிச்சு ஒரு கால வேறன் வந்தானா. அப்புறம் கால இது அப்புறம் எறும்பு புறாண்டா. புறாவுக்கு அம்பு குத்தாங்களா. அப்புறம் எறும்பு பார்த்துச்சா. அப்புறம் வந்து காலில் கட்டிட்டான். வணக்கம் வணக்கம் என் பேர் செஞ்சாங்கல்ல. அப்புறம் புறாவுக்கும் நன்றி. அப்புறம் புறா எறும்புக்கு நன்றி சொல்லிச்சா. சொல்லு வணக்கம் சொல்லு இப்போ நம்மளுக்கு உதவி செய்யணும். அவர்களுக்கு நம்ம உதவி செய்யணும். வணக்கம்.
Good morning, I am Kushit Fargana. Moral story, The Value of Time. Arjun was a very lazy boy. He used to always postpone things. One day, his father called him and made him to understand the value of time. He said that you should never waste time. Arjun promised his father that he would never postpone things. One day, he came to know that he had won the first prize in a singing competition held in his school. Arjun was asked to collect the prize on the very same day. As usual, Arjun didn't care and went to collect the prize the next day. But now the prize was useless, as it was a ticket to a circus that was held on the previous day. And now Arjun learned a lesson from this incident. Moral. The moral of the story is that the time is very valuable. You should do things on time. Thank you. Good morning, I am Kushit Fargana. Moral story, The Value of Time. Arjun was a very lazy boy. He used to always postpone things. One day, his father called him and made him to understand the value of time. He said that you should never waste time. Arjun promised his father that he would never postpone things. One day, he came to know that he had won the first prize in a singing competition held in his school. Arjun was asked to collect the prize on the very same day. As usual, Arjun didn't care and went to collect the prize the next day. But now the prize was useless, as it was a ticket to a circus that was held on the previous day. And now Arjun learned a lesson from this incident. Moral. The moral of the story is that the time is very valuable. You should do things on time. Thank you. Ma'am, I am K. Shivani, first standard E section. My register number is 1320-188-634. I am going to tell a moral story. An ant and the dove. An ant fell into a pond one day. A dove who was sitting in the branch of a tree near the pond picked up a leaf and threw it near the ant. The ant climbed upon the leaf and reached the bank safely and thanked the dove. A hunter saw the dove on the tree and aimed at it. The ant saw this and bit the hunter's foot. His aim missed. The dove thanked the ant and flew away. The moral of the story is, a friend in need is a friend indeed. Thank you. Hi, good morning to all. My name is R. Lionel Edbert Janner. I am studying first standard D section. I am going to say about Tasty Grow story. On a hot summer day, with Tasty Grow went in search of water. He looked for water everywhere. At last, he saw a pot with very little water. He had an idea. He collected small stones one by one in the pot. The water came out. He drank flew away happily. The moral of the story is, where there is a will, there is a way. Thank you. அனைவருக்கும் காலை வணக்கம். என் பெயர் எஸ் மேகனா. நான் 1ஆம் வகுப்பு படிக்கின்றேன். ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் 1320188432. நானும்
உங்களுக்கு ஒரு கதை கூறப் போகிறேன். ஒரு காட்டில் வேப்பமரம், மாமரம், புளிய மரங்கள் இருந்தன. அதில் ஒன்று வளைந்து நெளிந்து வளர்ந்து இருந்தது. மற்ற மரங்கள் அதை கேலி செய்தனர். நாங்கள் எவ்வளவு உயரமாக உள்ளோம் பார், நீ குள்ளமாக உள்ளாய் என கேவலமாக பேசினர். வளைந்த மரம் மற்ற மரங்கள் கேலி செய்ததை நினைத்து வருந்தி அழுதது. ஒரு நாள் மரம் வெட்டி ஒருவன் காட்டுக்குள் வந்தான். எல்லா மரங்களையும் பார்த்தான், வளைந்த மரத்தையும் பார்த்தான். இது கதவிற்காகாது, எனவே இது வேண்டாம் என கூறிக்கொண்டு நேராக இருந்த அனைத்து மரங்களையும் வெட்டி கொண்டு சென்றான். வளைந்த மரம் தான் இப்படி இருப்பதே நல்லதாய் போயிற்று என சந்தோஷப்பட்டது. நீதி பலவீனம் தோற்றத்தில் இல்லை. நன்றி. Good morning, ma'am. My name is T. Sant. First standard, yes, sir. Ambrabang Higher Secondary School. Now I am saying Maharashtra story. The bear and two friends. One day, two best friends were walking on the lonely and dangerous path through a forest. As the dawn began to set, they grew afraid by years to each other. Suddenly, they saw a big bear in the path. Suddenly, one of the boys ran to the nearest tree and climbed under the tree. The other boy did not know how to climb the tree by himself. Beside the helplessly, suddenly an idea flashes in his mind. He heard voice and man did not touch the dead body. So he lay on the ground, pretending to be dead. The bear approached the ground and sniffed around his head. After appearing to whisper something in the bush, the bear went on his way. The bird on the tree climbed down and asked his friend what the bear in his ear. He replied, "Do not touch the plant who do not care for you." The moral of the story, the friend in need is a friend indeed. Thank you. Good day, my dear teachers and my dear friends. I am Ernestina Marie from 2nd Standard A section. I am going to tell you a story. In a beautiful village, there lived a little boy called Sanjay. He was very smart and bold in everything. Everyone in the village loved him a lot. Once the whole village was affected by a dangerous virus called Corona. The one who gets affected suffers from severe fever, cold and breathing problem. Being 8 years old, Sanjay was infected badly by the disease. The doctors have no hope of retrieving his life back to normal. But Sanjay, being very bold enough, had hope in overcoming the disease. One fine morning, Sanjay found to breathe normal. The doctors were surprised. The parents of Sanjay was very happy and thanked the doctors. The doctor said it's not because of his treatment. It's all because of Sanjay's willpower and boldness. Finally, Sanjay fought with Corona and returned back home happily. So from this story,
sanitize our hands. Eat healthy food and stay safe at home. Let's all fight against corona boldly and safely. Thank you one and all. Bye. Hi, good morning my dear teachers and humble judges. Have a good day to you all. My name is Diksha. I am studying in 2nd standard D section. Now I am going to tell you a story about two foolish friends who done a stupid things and lost their nest. It is a funny story but interesting one. Okay, we move on to story. The foolish friends. Once a mouse and a frog were very good friends. They spent most of their time together. Whenever the mouse went in search of food, the frog grew sad and missed. In the same way, the frog go back to the pond, the mouse would miss him. So, they made a plan. They took a rope and tied one end to the frog's leg, other end to the mouse foot. Whenever they miss each other, one would pull the rope to call the other. One day the frog went deep underwater in search of food. He forgot that his food was tied with the mouse. He went deeper underwater. As a result, the poor mouse pulled into water and drowned. While flying above, an eagle saw the dead mouse. The eagle came down, took a mouse in its beak and flew away. The eagle found the frog along with the mouse. The eagle got happy and ate both of them. Thus the two friends died because of their foolishness. So, my dear friends, think well before you act. Thank you. Stay at home, stay safe. Bye. My name is Subiksha. I am studying in 2nd standard C section in Amblatpam High Secondary School. I tell the story. The topic of the story is a friend in need is a friend indeed. Vijay and Raju were friends. On a holiday, they went walking into a forest, enjoyed the beauty of nature. Suddenly, they saw a bear coming at them. They began fighting. Raju, who knew all about climb trees, ran up to the tree and climbed up quickly. He did not think Vijay. Vijay had no idea climb a trees. Vijay thought for a second. He had animals don't prefer dead bodies. So he fell to the ground and was his breath. The bear sniffed him. And thought he was dead. So it went on its way. Raju asked Vijay, What did the bear tell your ears? The bear asked me to
keep. The bear asked me to keep away friend like you. Friend like you. Moral of the story is a friend in need is a friend indeed. Thank you. Hi ma'am, my name is Sayensa from second standard D. My registered number is 120197833. My story name is The Ant That Laid a Golden Egg. Once a farmer living in a village was sitting under a tree. Was very poor. His days is passing very differently. One day his friends give one egg every day. That egg give one golden egg every day. The farmer sold them golden egg every day. The farmer became rich man. All the people in the village respected him. The farmer became greedy. He thought, if I gain so many golden eggs, if I get all the golden eggs in one day, I will be rich man in the village. He took the knife, cut the egg from there we see no golden egg. Poor farmer did not get any golden egg. The moral of story is, did not be greedy. Not be greedy. Bye ma'am. Thank you. செகண்ட் படிக்கிறேன். பொய் சொன்னா ஒரு ஊர்ல கண்ணனும் இருந்தாங்க. அவனுக்கு ஒரு பையன் இருந்தான். அவன் பேர் வந்து கோவிந்தா. அவன் வேலையே செய்ய மாட்டான், பொய் சொல்ல இருப்பான். அவன் ஒரு சோம்பேறி. ஒரு நாள் அவங்க அப்பா கூப்பிட்டாங்க. கோவிந்தா இங்க வான்னு கூப்பிட்டாங்க அவங்க அப்பா. அதுக்கு அவன் சொன்னான், என்னப்பான்னு கேட்டான். கொஞ்ச நாள் நான் ஊருக்கு போறேன், அதனால எங்க ஆடை பார்த்துக்கிறியா, மேய்க்கிறியா, நான் ஊருக்கு போயிட்டு வந்துடுறேன். 2 நாள் ஆகும், அதுக்கு போயிட்டு வந்துடுறேன். அது வரைக்கும் ஆடை மேய். அவங்க அம்மா சொன்னாங்க, முடியாது, நான் வேலை போகணும்பா. அவங்க அம்மா சொன்னாங்க, கோவிந்தவங்க அப்பா செய்யற வேலையை நீனும் செய்யணும் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க அம்மா அம்மா போய் சத்தாம செஞ்சான கோவிந்தா. புலிவதுன்னு கட்டினான். போனோடனே நாள் ஆனோடனே 2வது டே ஆனோடனே போய் உனக்கு போர் அடிச்சுட்டான். அதனால புலிவதுன்னு சொன்னானா. அதனால எல்லாருமே வந்தாங்களாம். அவங்க எல்லாமே குச்சி எடுத்துன்னு வந்தாங்களே. எங்க புள்ளின்னு கேட்டாங்க. பேச்சுக்கு துணை இல்லை, அதான் உங்களுக்கு கூப்பிட்டாங்க. நான் போய் சொல்லிட்டேன், நாங்க என்ன உங்க மாரி வேலை செய்யமா இருக்கோம். 2வது டேயும் ஆச்சு. அப்படி 3வது டே உண்மையாலே புலி வந்துச்சு. காப்பாத்துன்னு கத்தினாங்க. ஆறுலாம் செத்து போச்சு. அதனால அவன் சோகமா போய் உட்காந்துட்டான். அப்பாட்ட என்ன சொல்லணும்னு சொன்னாங்க. இனிமே போய் சொல்ற, உண்மையா சொன்னா போய் சொல்லலாம் இருக்கும். தேங்க்யூ. Happy morning, dear Sarada. I'm watching from my second standard B section. I'm going to say about my story. Dumbo and his friends. Good friends help each other. Once upon a time, a little elephant named Dumbo it has hurt in his leg and got more pain. It do not able to walk. Dumbo wants to see a cousin
to celebrate the birthday party. As the friend said, first see the bird. The bird says, "Why don't you fly? I do not able to fly and don't wings. I don't." Second see the lion. The lion says, "Why don't you roar? I do not able to roar." Okay, I will roar. The lion roars. All the animals come to there. The little rabbit got an idea and says, "I will bring your cousin. I will bring your cousin." Then all of them celebrate the birthday party, and Number is very happy and thanks to say all the friends. Moral of the story is good friends help each other. Thank you, ma'am.